ஹாய், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மசாலா ட்ரீட். சேஃபா சமைங்க, சந்தோஷமா சாப்பிடுங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி கஸ்டர்ட் அல்வா. இதற்கு தேவையான பொருட்கள்: பேன்ல 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதுல 5 முந்திரி பொடியா நறுக்குனது, 5 பாதாம் ஸ்லைஸ் பண்ணது, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இது கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரலும் வதக்கிக்கோங்க. இது ரெண்டுமே ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டாம்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு 1 கப் சர்க்கரை, 1/2 கப் கஸ்டர்ட் பவுடர், இன்னைக்கு நான் வெனிலா ஃப்ளேவர் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. சர்க்கரை இருக்கிறதுனால வெனிலா பவுடர் கட்டிப்படும், அதுக்காக தான் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு சேர்க்கிறோம். இதுல 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதை நல்லா ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு பிஞ்ச் குங்குமப்பூ சேர்த்துக்கோங்க. குங்குமப்பூ ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இல்லைன்னா சேர்க்க தேவையில்லை. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ லைட்டா கட்டியாக ஆரம்பிச்சிருக்கு. இதை கைவிடாம கலரிக்கிட்டே இருங்க. ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ ஓரளவு கட்டியா இருக்கு. இதை கிண்டிக்கிட்டே இருக்கணும், ஸ்லோ ஃப்ளேம்ல தான் இருக்கணும். இப்போ இதுல நம்ம ஏற்கனவே பொரிச்சு வச்சிருக்க முந்திரியும் பாதாமையும் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, நல்லா பலபலன்னு வந்திருக்கு பாருங்க. இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு கப்ல மாத்திக்கோங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான இனிப்பான கஸ்டர்ட் அல்வா தயாராகிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.